தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த கிருபையான ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியான கால வேளையிலே உங்களை கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். நல்லா இருக்கீங்களா? என்னோடு சமீபத்திலும் தூரத்தில் கவனிக்கிற நீங்கள் அன்பானுள்ள அப்போஸ்தலருக்கு எழுதினதான நிருபம் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை தேவ மகிமைக்கா நீங்கள் வாசித்து பாருங்கள். இந்த அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது இங்கே ஒரு சுகம் பெற்ற மனுஷனுக்கு வயது ஏறக்குறைய 40க்கும் மேற்பட்டது என்று வேதத்திலே சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த மனுஷன் யாரு, அவனுடைய பின்னணி என்ன, அவனுடைய வாழ்க்கை எப்படியாப்பட்டது, அவன் என்ன தொழில் செஞ்சிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் வாசிச்சிங்கன்னா முதலாவது சொல்லப்படுது, இவன் ஒரு பிறப்பு சப்பானி. ரெண்டாவது, இவனை சுமந்து கொண்டு வருவார்கள். மூணாவது, இவன் அலங்கார வாசலில் வைப்பார்கள். நாலாவது, இவன் பிச்சை எடுத்துக்கொண்டே இருப்பான். இதுதான் இவனுடைய தொழில். இவனை கொண்டு வந்து விட்டு சாயங்காலம் ஆனுடன் மறுபடியும் கொண்டு போவார்கள். அன்பான தேவ ஜனமே, ஏறக்குறையது பல ஆண்டுகளாய் நடந்து கொண்டிருந்தது. ஆனால் வேதம் சொல்லுகிறது 9ஆம் மணி நேரத்தில் பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு ஜெபிக்கும்படியாக வந்தார்கள். இவன் எல்லாரிடத்துல பிச்சை கேட்கறது போல பேதுரு யோவான் இடத்துல பிச்சை கேட்டும் போது, அன்பான சகோதரியே, பேதுரும் யோவானும் சொல்லுங்க, என்னை உத்துப்பார் அப்படின்னு சொன்னாங்க. என்ன பாரு அப்படின்னாங்க. அவன் யோசிச்சான், நமக்கு ஏதோ இன்னைக்கு ரொம்ப பெருசா வெகுமதி கிடைக்க போதுறான். அவனுக்கு உள்ளத்திலே ஒரு சந்தோஷம். ஆனா சொல்லிட்டு பேதுரு என்ன திரும்ப சொன்னாரு, என்கிட்ட உள்ளத உனக்கு தருகிறேன். அதை சொல்லிட்டு அவர் சொல்றாரு, என்கிட்ட வெள்ளியும் பொண்ணும் இல்ல, என்கிட்ட என்ன இருக்கோ அதை உனக்கு தரேனார். வெள்ளி பொண்ணு இல்லைன்னு அவனுக்கு என்ன ஆயிப்போச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா, என்னடா பெருசா தருவான்னு எதிர்பார்த்தோம், ஆனா என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, என்னங்க வெள்ளியும் பொண்ணும் இல்லை, என்கிட்ட உள்ளது தரானே அப்படின்னு என்ன இருக்கும் தெரியுங்களா? பிரியமான தேவ ஜனமே, இவன் என்ன காட்டலாம் என்னங்க மோசமான நிலைமையில தான் இருப்பான் அப்படின்னு யோசிச்சிருப்பாங்க. ஆனா பேதுரு என்ன சொன்னாருன்னா, என்கிட்ட வெள்ளி இல்லை பொண்ணு இல்லை, என்கிட்ட உள்ளது உனக்கு தரேனார். என்ன சொன்னாருங்க? நீங்க அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 6-7 வசனம் வாசிச்சு பாருங்க. இயேசுவின் நாமத்துல எழுந்து நட அப்படின்னு சொன்னார். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, அன்பான தேவ ஜனமே, எப்போ இயேசுவின் நாமத்தை சொல்லி அவன் கையை பிடிச்சாங்களோ உடனே அவனுடைய எலும்புகள், நரம்புகள், தசைகள், அவனுடைய உறுப்புகள் எல்லாம் கரடு முரடானவைகள் எல்லாம் உயிரடைய ஆரம்பித்தது. அவன் எழுந்தா, குதிச்சான், துதிச்சான், நடனம் ஆடி தேவனை மகிமைப்படுத்தினான்னு கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது. அன்பான சகோதரனே, சகோதரியே, காரணம் என்னன்னா, பேதுரு நம்மை போல சாதாரண மனிதர்கள். ஆனா அந்த இயேசு என்று சொன்ன உடனே அற்புதம் நடந்தது. காரணம் என்னன்னா, வேதம் சொல்லுது, நீங்க யோவான் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. ஆண்டவர் சொல்றார், என் நாமத்திலே நீங்க எதை கேட்டாலும் உங்களுக்கு நான் தருவேன் என்று. இன்றைக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, பல வருஷங்களால உங்க வாழ்க்கையில தீராத பிரச்சனைங்க, பல வருஷங்களால் ஆகாத காரியங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கணுமா? தேவன் அற்புதங்களை செய்யணுமா? இன்னைக்கு தேவனுடைய நாமம் இயேசு என்று நீ சொல்லி பாரு, கண்டிப்பா உன் நிலைமை மாறும். ஏன்னா வேதம் சொல்லுது, அப்போஸ்தலர் 4:12 வானத்தின் கீழே பூமி மேல மனுஷருக்குள்ள ரட்சிக்கப்பட இயேசுவின் நாமம் அல்லாமல் வேற ஒரு நாமம் இல்லை. ஏன்னா வேதத்துல நீங்க பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 8-11 வசனம் வாசிச்சு பாருங்க. வானத்துக்கு கீழே பூமி மேல மனுஷருக்குள்ள எல்லா முழங்காலம் முடங்க எல்லா நாவும் என்னங்க இயேசுன்னு அறிக்கையிடணும். காரணம் என்னன்னா, அவர் மரணத்தை ஜெயித்தவர், உயிரோடு இருக்கிறவர். ஆகையால அன்பான சகோதரனே, சகோதரியே, அந்த நாமத்தினால ஆகாததோ கூடாததோ ஒன்றும் கிடையாது. அது எத்தனை வருஷம் பிரச்சனையா இருந்தாலும், அது குடும்ப பிரச்சனையா இருக்கலாம், பொருளாதார பிரச்சனையா இருக்கலாம், தொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சனையா இருக்கலாம், என்னங்க குடும்ப சம்பந்தப்பட்ட பிரச்சனையா இருக்கலாம், பிள்ளைங்க சம்பந்தப்பட்ட பிரச்சனையா இருக்கலாம், எதிர்காலத்தை குறித்து இருக்கலாம். ஆனா நீங்க அன்பான தேவ ஜனமே, கர்த்தராகிய இயேசுவின் மேல நம்பிக்கை வைங்க. கண்டிப்பா எப்படி அந்த 40 ஆண்டு மேற்பட்ட அந்த சப்பானிக்கு தேவன் அற்புதம் செய்து என்னங்க நம்பிக்கை அற்றுப்போன அவனுக்கு தேவன் நம்பிக்கை உண்டு பண்ணாரோ, அதே போல தேவன் உங்களுக்கும் அற்புதம் செய்வார். உங்க நிலைமையை மாத்துவாரு.
என்னங்க, இவன் முடங்கி கிடக்கிறான், இனிமே இவனால எழுந்திருக்க முடியாது, என்னங்க அவ்வளவுதான், இவன் வாழ்நாளெல்லாம் பிச்சை எடுத்துதான் சாப்பிடணும் அப்படின்னு எவன் எல்லாம் அவனை அவமானப்படுத்துறானோ அவன் வெட்கப்படும்படியாக அவனுக்கு முன்னால அவனை கத்த என்ன பண்ணுவாருங்க, எழுந்து என்னங்க குதிச்சு துதிச்சு தேவனை மகிமைப்படுத்துற நிலைமைக்கு உன்னை கத்தர் உயர்த்துவார். ஆகையாலே இந்த கால வேளையில பிரியமான தேவஜனமே, மத்தேயு 19:26 சொல்லுது, மனுஷனால் ஆகாதது தேவனால் ஆகும். மனுஷனால் ஆகாது, ஆனா நம்ம ஆராதிக்கிற தேவனால் ஆகும். உன் சூழ்நிலை எவ்வளோ கோரமா கடினமா இருந்தாலும் கவலைப்படாத. ஏன்னா கர்த்தருடைய வசனம் சொல்லுது, அன்பான தேவஜனமே, நாம் கவலைப்படுறதுனால ஒரு முளம் கூட்டவும் முடியாது, ஒரு முளம் குலைக்கவும் முடியாது. ஆனா கர்த்தர் மேல நம்பிக்கையா இரு. நீதிமொழிகள் 18:23 சொல்லுது, கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிரு, உன் நம்பிக்கை வீண் போவாதன். தேவன் நம்புங்க, கண்டிப்பா நிலைமை மாத்துவாரு. இவ்வளவு பிள்ளைங்களுக்கு திருமணம் ஆகலையா, இவ்வளவு திருமணம் பிள்ளை பாக்கியம் இல்லையா, அன்பான தேவ ஜனமே இவ்வளவு நல்ல வீடு வாசல் இல்லையா, குடும்ப சூழ்நிலைகள் மாறுபாடா இருக்குதா, கவலைப்படாது. கர்த்தர் இன்றைக்கு உனக்கு ஒரு அற்புதம் செய்வார். உன் எதிர்காலத்தை தேவன் மாத்துவார். ஏசாயா 60:20 சொல்லுது, உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். யாத்திராகமம் 14:13-14 சொல்லுது, என்று கண்ட எகிப்தை நீ ஒருபோதும் நீ காண மாட்டேன். உன் நிலைமை மாறும். தேவன் நிச்சயமா அந்நிய கண்கள் அல்ல, உன் சொந்த கண்கள் காண. எப்படி அந்த சப்பானிக்கு அற்புதம் நடந்ததோ, எதிர்காலத்தை உண்டாக்கினானோ, அவனை கண்டவங்க எல்லாம் ஆச்சரியப்பட்டாங்க. இவன் தானே சப்பானி, பிச்சை எடுத்துட்டு இருந்தானே, பாத்தியப்ப நடனம் ஆடிட்டு இருக்கிறான், ஆச்சரியப்பட்டாங்க. யாரெல்லாம் உன்னை பார்த்து பிச்சைக்கார அப்படின்னு சொன்ன அவனுக்கு பார்த்து சொன்னாங்களோ அதே வாய்தான் சொல்லுது, இவன் நல்லா ஆயிட்டான். அன்பான தேவ ஜனமே, எந்த மனுஷனையும் பிரகாசிக்க செய்கிற மெய்யான ஒளி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு. ஆகையால இன்றைக்கு அவர் மேல நம்பிக்கை வைங்க. கண்டிப்பா அந்த சப்பானிக்கு எதிர்காலத்தை உண்டாக்குனவர், அற்புதத்தை செய்தவர், அவனையும் சமுதாயத்துல ஒரு மனுஷனா மாத்தின ஆண்டவர் உங்களையும் மாத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? எங்களை கிருபையாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நம்பிக்கையற்று போன, அடுத்த வேளை ஆண்டு என்ன அப்படின்னு தெரியாம வாழ்க்கையில கேள்வியோடு இருந்த இந்த பிறப்பு சப்பானிய கண்ணோக்கி பார்த்த ஆண்டவர், சமீபத்திலும் தூரத்திலும் இந்த வார்த்தை கவனிக்கிற என் அன்பு தேவ ஜனங்களுக்காக ஜெபிக்கிறேன்ப்பா. அவருடைய எல்லா சிறையிருப்ப தேவன் மாற்றி, எங்க அவமானப்பட்டாங்களோ, எங்க அற்பமா எண்ணப்பட்டார்களோ, எங்க அலட்சியமாய் காணப்பட்டார்களோ, யாரெல்லாம் நிந்தித்து அவமானப்படுத்தினார்களோ அந்த இடத்துல அவனை துதிக்கும்படியாக, உம்மை மகிமைப்படுத்தும்படியாக அவனை ஆண்டு துதிக்க வைத்து, அவனை எகிரி துதித்து குதித்து உம்மை கனப்படுத்தினது போல இந்த பிள்ளைகளுக்கு மான்கால்களை தந்து அவமானப்படுத்தப்பட்ட இடத்துல ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் நீர் உதவி செய்யும். அன்றே கர்த்தாவே, உம்முடைய ஊழியக்காரனை ஆசீர்வதிக்கிறேன். யாரெல்லாம் வசனத்தை கேட்டு உணர்த்தப்பட்டு அவனுக்கு தேவன் செய்தவர் எனக்கு செய்வார் என்று விசுவாசித்தாங்களோ அத்தனை பேருடைய கண்ணீரை தொடைங்க, அற்புதங்களை செய்யுங்க, அவங்க எதிர்பார்க்கிற நன்மையை கட்டளையிடுங்க. ஊழியக்காரனை ஆசீர்வதிக்கிறேன். ஜெபத்தை கேட்டதுக்காக நன்றி, நன்மை செய்ததுக்காக நன்றி. இயேசுவின் உயிர்த்தெழுந்த நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் உங்களையும் மானை போல எழும்பி துள்ளி குதிக்க உங்க வாழ்க்கைய மாத்துவார். அந்த சப்பானிக்கு எதிர்காலத்தை உண்டாக்குனவர் உங்களுக்கும் உண்டாக்குவார். ஆகிய நீங்க இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணுமா? எங்களுடைய தொலைபேசியின் வழியா எங்களை நீங்கள் அணுகலாம். ஜெப குறிப்பு இருந்தா நீங்க கமெண்ட் வழியா தெரியப்படுத்தலாம். அதோடு கூட மே மாசம் 1ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி வரைக்கும் 21 தேவ மனிதர்கள் சாயங்காலத்துல மத்தியில 7லிருந்து 9 மணி பிரியமான தேவ சனமே நமக்கு தேவ வார்த்தையை கொண்டு வருவார்கள். சமீபத்தில் தூரத்தில் இருக்கிற நீங்க வந்து பங்கு பெறுங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார்.